1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தயிரில் முட்டையை சேர்த்து நல்ல காரசாரமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? மழை நேரத்தில் கடைகளுக்கு போக முடியல, பச்சை காய்கறிகள் எதுவும் கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருக்கும். பேச்சுலர்ஸ் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷான புளிப்பில்லாத தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 இல்லாட்டினா 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தயிரும் முட்டையும் நல்லா ஒரு சேர கலக்கணும். அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு சேர கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது உங்ககிட்ட இருக்கோ நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த தயிர் முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. அடுப்பை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, தயிரை இந்த மாதிரி சூடு பண்ணக்கூடாது, முட்டையும் தயிரையும் கலக்கக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. ரோட் சைடில் பரோட்டா சால்னா சாப்பிட்றதுக்கு, ரோட் சைடில் காளான், ரோட் சைடில் பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்கிற இந்த பொருள் எவ்வளவோ தேவலாம். உடலுக்கு எந்த கேடும் விளைவிக்காது. அது மட்டும் இல்லாமல் தயிர் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சா அதில் இருக்க குட் பாக்டீரியாலாம் செத்து போயிடும்னு ஒரு சிலர் கமெண்ட்ல சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல தயிர் சேர்க்கறதுக்கான காரணமே அதோட புளிப்பு தன்மைக்காகவும் அந்த கிரீமினஸ்க்காகவும் தான். ஏன்னா வீட்டில் தக்காளி இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதுக்காக தான். அப்படி உங்களுக்கு தயிரில் இருக்க குட் பாக்டீரியா வேணும்னா நீங்கள் தனியாக சாதத்தில் தயிர் கலந்து சாப்பிடலாம். அப்போ இப்படி கலந்து விட்டீங்கன்னா தயிரில் இருக்க தண்ணி கொஞ்சமாக வத்தி வரும். ஓரளவுக்கு வத்தினதுக்கு அப்புறமா இறக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. மோர் குழம்புல முட்டை வச்சு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு.